जननी जन्म सौख्यानां वर्धने कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सोमम आनंद संबोधम सोमार्क कृत சேகரம் தட்சிணாபி அபிமுகம் வந்தே தட்சிணாமூர்த்தி மாசரையே. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது வார பலன்கள் என்று சொல்லக்கூடிய, அதாவது தின பலன்கள் நம்ம பார்க்குறோம், தின ராசி பலன்கள் பார்க்குறோம், வார ராசி பலன்கள் இருக்குது, மாத ராசி பலன்கள் இருக்குது, வருஷ ராசி பலன்கள் இருக்குது. அதாவது ஒரு ஜாதகம் பார்க்கும் பொழுது இவங்களுக்கு இப்படி தான் இருக்கும், இவங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லாமல் கரெக்டாக நெத்தில் அடித்த மாதிரி கரெக்டாக சொல்லணும். இது இப்படி தான் நடக்கணும், இது இப்படி தான் வரணும், அப்படி தான் வரணும். ஏன்னா இதெல்லாம் எதை வச்சு சொல்கிறோம்? ஜாதக கட்டத்தை வைத்து நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய வைகாசி மாதம் 4ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 10ஆம் தேதி வரையில், அதாவது ஆங்கிலத்தில் நம்ம எடுத்தோம்னு சொன்னால் மே 18ஆம் தேதி முதல் மே 14ஆம் தேதி வரை எப்படி இருக்கும், இந்த ஒரு வார காலம் எப்படி இருக்கும், மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும், இதுபோல் 12 ராசிகளுக்கும் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ இந்த 12 ராசிக்கான பலன்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது, மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் கட்டங்கள் இருக்குது, 12 ராசி கட்டங்கள் இருக்குது. 2ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் சூரியன் புதன், மிதுனத்தில் குரு, அதே போல் பார்த்திங்கன்னா கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது, அப்படியே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கும்பத்தில் சனி ராகு, மீனத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிரன், இப்படி கிரகங்கள் இருக்குது. இந்த சந்திரன் 2.5 நாளுக்கு ஒரு தடவை இந்த சந்திரன் மாறக்கூடியது. ஸோ அப்போ இந்த ஜாதகத்தில் நம்ம இந்த வார ராசி பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வார ராசி பலன்களில் என்னென்ன, இப்போ நம்ம இந்த வார ராசி பலன்னா என்ன, குரு பயிற்சி முடிஞ்சிடுது, ராகு கேது பயிற்சி எல்லாம் முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ இந்த வார ராசி பலன், இந்த வாரத்துக்கு நமக்கு எப்படி இருக்கும், நம்ம என்னென்னலாம் செஞ்சுக்கணும், இந்த வாரம் நமக்கு எப்படி இருக்கும், நம்ம எப்படி கவனமாக இருக்கணும், என்ன மாதிரிலாம் சில சூழ்நிலைகள் நமக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கடக ராசி நேயர்களே, வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய இந்த வாரத்தில் கடகராசி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா விரயத்தில் குரு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் உங்களுடைய பண விஷயங்கள் செலவு செய்கிறதுல ஓரளவுக்கு நமக்கு எல்லாமே சரியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலுமே உங்களுடைய பண விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. சில மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள் வருவாங்க. சில விஷயங்கள் உங்கள் கட்டுக்குள்ளே இருக்கும், சில விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மறைமுகமாக சில பேர் வேலை செய்வாங்க. ஸோ அதனால் அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் வேலையாட்கள் சில பேர் பார்த்திங்கன்னா பிரச்சனை பண்ணுவாங்க. அவங்கக்கிட்டலாம் இந்த வாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. முன்கோபப்பட்டு நீங்கள் பேசி நல்ல வேலையாட்களை இழந்து விடாதீர்கள். ஸோ அது கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் உங்கள் எதிர்பார்ப்புகள் சில விஷயங்கள்லாம் பூர்த்தியாகும். அதே போல் பார்த்திங்கன்னா செல்வாக்கு அதிகரிக்கும், சொல்வாக்கும் அதிகரிக்கும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அஷ்டமஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா சனி ராகு இருக்குது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் கேது இருக்குது. சிறு சண்டை பிரச்சனைகள் குடும்பத்தில் மறையும். ஸோ ஒன்றும் செய்ய முடியாது. உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். சர்க்கரை அளவுலாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதே போல் வெகு தூர பயணங்கள் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கவனமாக போயிட்டு கவனமாக வரணும். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கும் போது சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேலையில் ஒரு பிரச்சனை எடுத்துடணும்னு சொன்னால் அது இந்த வாரத்தில் முடியுமா அப்படின்னு சொன்னால் இந்த வாரத்தில் கொஞ்சம் இழுத்துட்டே தான் போகுமே தவிர உடனே டக்குன்னு அது முடியாது. கொஞ்சம் அப்படியே சிறு பிரச்சனைகள் தான் அது முடியும். அதே போல் பார்த்திங்கன்னா சிலர் தேவையில்லாத வழக்கு பதியக்கூடிய சூழ்நிலைகள் வரும். தேவையில்லாத வழக்கு உங்கள் மேலே பதியக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும் இந்த வாரத்தில். அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஏதாவது சைன் பண்ணுறது, ஒப்பந்தம் பண்ணுறது, ஒரு சைன் பண்ணிக்கிறது, ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸில் சைன் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து முன்னெச்சரிக்கையோடு சைன் பண்ணுங்கள், பார்த்து பண்ணுங்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றமும் நல்ல விஷயங்களும் ஏற்படும். சில பேருக்கு திருமண யோகம், சில பேருக்கு சுப செலவுகள், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பெண்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் வேலை விஷயத்தில், இப்போ நீங்கள் ஒரு ஐடியில் வேலை பார்க்குறீங்க, நீங்கள் ஒரு தனியார் துறையில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா பணி சுமை அதிகமாக இருக்கும். ஆனால் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்யுங்கன்னு சொன்னால் அந்த வேலைக்கேற்ற சில பலன்கள் இருக்காது. ஆனாலும் ஏதாவது ஒரு சிறு கெட்ட பேர் தான் வரும். ஸோ உங்கள் வேலையில் நீங்கள் கூடியமான வரையில் நீங்கள் செய்கிற வேலையில் கொஞ்சம் கரெக்டாக முன்னெச்சரிக்கையோட கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். அதற்கான பெயர் எப்படி இருக்கட்டும், நீங்கள் செய்கிறதுல கொஞ்சம் நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா வழிபாடு செய்ய வேண்டியது அப்படின்னு சொன்னால் நீங்கள் விநாயகர் வழிபாடும் பாலா திரிபுர சுந்தரி வழிபாடும் நிறையா பண்ணுங்கள். இப்படி பண்ண கண்டிப்பாக உங்கள் ஜாதகப்படி இந்த வாரத்தில் நிறைய அபரிவிதமான நல்ல முன்னேற்றங்கள் வரும். நான் சொன்ன இந்த ஒரு வாரத்துக்கான சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருங்க. குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. குழந்தைகளை தனியாக விட்டுட்டு கஷ்டப்படாதீங்க. சுபம் வாழ்க வளமுடன்.